முத்துவால எந்த பிரச்சனையும் வராம இருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ கல்யாணத்துல இருந்து முத்து வந்து நான் வெளியில போறேன், கல்யாணத்தை நீங்களே நடத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. மாப்பிள்ளை இல்லாம இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மாவும் சொல்லிடுறாங்க. இப்போ வேற வழியே இல்லை, முத்து வந்து கூப்பிட்டுட்டு வரணும். மீனாவும் சீதாவும் போயிட்டு முத்துவை கூப்பிட்றதுக்கு போறாங்க. முத்து இருக்கிற இடத்துக்கே போறாங்க. அங்க போயிட்டு முத்து கிட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்டு, நீங்க வாங்க, நீங்க இல்லைன்னா கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லும்போது, அதான் கல்யாணம் நடந்துருச்சுல்ல அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மாமா, நாங்க தெரியாம பண்ணிட்டோம், நீங்க ஒத்துக்கிற மாட்டீங்க அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க பண்ணிட்டோம், என்னை எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து என்னைய நல்லா பார்த்துக்கிறணும்னு தான் மாமா நினைச்சீங்க. நான் தான் மாமா தப்பு பண்ணிட்டேன். அக்கா கிட்ட நான் தான், அப்பா இருந்திருந்தா அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருப்பாரு. ஆளாளுக்கு இப்போ என்னோட வாழ்க்கையில முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் மாமா அக்காவை சொன்னேன். அதனால தான் அக்கா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நீங்க வந்து தப்பா நினச்சிக்காதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா, வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதான் கல்யாணமும் முடிஞ்சிருச்சுல, மறுபடியும் என்ன எதுக்கு கூப்பிட்றீங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது தான் ரொம்ப அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்க இருக்கிற ஆட்கள்லாம், என்ன கல்யாண பொண்ணே வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தான் இப்போ செல்வம் வந்துடுறாங்க. வந்துட்டு, நான் எவ்வளோ தூரம் சொன்னேன் இங்க வராதீங்க வராதீங்கன்ட்டு, மறுபடியும் இங்க வந்து நிக்கிறீங்க, வாங்கப்பா போவோம், அவன் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல, இவர் இல்லைன்னா நாங்க இங்க இருந்து போகவே மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாருமே பார்க்குறத பார்த்துட்டு, முத்து ஏற்பா வண்டியில முதல்ல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கூட்டிட்டு போறாங்க கல்யாண மண்டபத்துக்கு. அங்க போயிட்டு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மாமா, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு இந்த நேரத்துல நீங்க இருக்கணும், என்னை நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நல்லா வேற ட்ரிங்க்ஸ் வேறு பண்ணியிருக்காங்களா. ஸோ அந்த டயத்தில் வந்துட்டு கமிஷனர்லாம் வராங்க. ஸோ அவங்களாம் வந்ததுக்கப்புறமா, என்ன இப்படி ஒரு விஐபியில் வர இடத்துல இப்படி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறான் அவன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க. அங்கே நடந்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது கமிஷனருக்கு தெரியாது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம முத்து வந்து குறை சொல்கிறாரு. இப்போ சீதாவை கூட்டிகிட்டு போய் ஸ்டேஜில் உட்கார வச்சு தாலி கட்டுறதுக்கு எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தாலியையும் கட்டிடுறாரு அருண். அப்போ தான் அவங்க 2 பேருமே முத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வராங்க. அதுக்கு முத்து இருந்துட்டு, அதான் ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சுல்ல, புதுசாக இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி வந்து நிற்கிறீங்க, அவ்வளோ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே எனக்கு அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. அதுக்கப்புறமா கமிஷனர் இருந்துட்டு, யார் இந்த ஆள்லாம், நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஆளை எதுக்கு உள்ளே விடுறீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவனை தூக்கி உள்ளே போட்டுருவோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஆமாம், அதுதான் பண்ணாமல் இருக்கீங்க, ஏற்கனவே இவன் என் மேலே பொய் கேஸை போட்டு பொய்யா சொல்லி என்னைய வாழ்க்கையவே அழிக்க பார்த்தான், அப்படி இருந்தும் நான் மனசு மாதிரி நம்ம சீதா நல்லா இருந்தால் போதும்னு நினச்சேன் சார், இப்போ எனக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு கொஞ்சம் பிரச்சனை ஆகுது. இதுக்கப்புறமா இவங்க வீட்டுக்கு போனாலும் கூட நம்ம மீனாவை வந்து விஜயா ஏதாவது சொல்லி குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. மருமக வந்து பத்திரமாத்து தங்கம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்க, பார்த்தீங்கல்ல, வீட்டில் இருக்கிற பெற்றவளுக்கு கூட தெரியாமல் கூட்டிகிட்டு போய் கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மீனா இருந்துட்டு, என் சீதாவுக்கு கிடைச்ச மாமியார் ரொம்ப நல்லா உங்க மகளை மாதிரி பார்த்துக்குருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, விஜயா இருந்துட்டு, என்னடி அப்போ நான் குடும்பக்காரின்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி சீன் கொண்டு வந்திருந்தா சூப்பராக இருக்கும். அப்போ தான் பிரச்சனை வந்து முடியும். பார்ப்போம் என்ன